2022 நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பர் வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், விரலுக்கு இறைத்த நீர் போல. இந்த கொஷினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. அது வந்து பயனற்ற சொல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வாமையல் விளக்கம் பெற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல், மடை திறந்த வெள்ளம் போல். இதில் வந்து வாமை வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடையின்றி மிகுதியாய். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பட்டு வினை வாக்கியத்தில் கண்டெளித்தல். இந்த கொஷின், இந்த 4 வாக்கியத்திலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினை வாக்கியம். பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கையில் வந்து அமைந்துள்ளது. தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தன்மணல் அப்படின்பது இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகையில் வந்து இடம்பெற்றிருக்கும். 6வது கொஷின், இடுகுறி பொது பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு வந்து குறிப்பிடும். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பனையை வந்து குறிப்பிடும். காரணம் பொது பெயர். காரண பொது பெயர் அப்படின்னு பார்க்கும்போது பறவை வந்து குறிப்பிடும். காரண சிறப்பு பெயர்னு பார்க்கும்போது மரக்கொத்தி வந்து குறிப்பிடும். பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. உயிர்களின் அன்பு காட்டு அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் வந்து குறிப்பிடும். ஸோ 8வது கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடரை ஆக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இது வந்து அந்த வாக்கியம் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதை நம்ம கரெக்டாக மாற்றி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இது வந்து கரெக்டான ஆன்சர். சென்றான் வேறு சொல்லை தருக. சென்றான் என்றதுக்கு வேறு சொல் பார்த்தீங்கன்னா செல்லுன்னு கொஷின் கரெக்டான கொஷின். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேறு சொல்லை எழுதுக. இகழ். மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மேலே. நா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நாவு. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. பாதி அறைதல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் போகி. பொருந்தா வினை மரபை கண்டறிக. முறுக்கு உண்டார். மேதையினுடைய எதிர் சொல் பார்த்தீங்கன்னா பேதை. புனையினும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. மேலான. புத்துயிரிட்டி பிரித்து எழுதுக. புதுமை, உயிர், போட்டி. மரபு தொடர் பொருள். ஆகாயத்தாமரை என்பது இல்லாத ஒன்று. எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள் செயல். சைவ சமய புறவர்களின் எண்ணிக்கை 4. சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றை தேர்வு செய்க என்பது திருநாவுக்கரசர் வந்து திருவாமூரில் வந்து பிறந்தார். திருஞான சம்பந்தர் அப்பர்னு அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்பட்ட அப்பர். ஆளுடைய அரசு வாக்கீசர் என அழைக்கப்படுவர் நாவுக்கரசர். இது அனைத்துமே வந்து சரி. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கிய பாரதியாரின் நூல் வந்து பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தின் தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். காவடை சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். குறுந்தொகையினுடைய அடிவரையர் 4 முதல் 8. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனாரை வந்து தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகள் வந்து பாராட்டினார். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் குறிக்க. பாசவர் வெற்றிலை விற்போர். பொன்னும் துகிரும் முத்தும் மணிய மாமலை பயந்த காமரு மணியம் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. கீழே காணப்பெறுவனவற்றில் பொருத்தமில்லாதது எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. இதில் வந்து 10 பாட்டு வந்து இந்த இடத்துல பொருந்தாது. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்னும் கூறும் நாளடியார். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். பழமொழி 400.
பொகவா என்பதன் பொருள் உணவு. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. அறவுரை கோவை. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். வாடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர், இடைமலர்ந்த சுகந்தமான மலரே. இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். பாடல் அறிந்து பொருள்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. ரோமானியருக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. ஆரப்பாளையம், ராசப்பாளையம் என ஊர்களின் பெயர்களுக்கு பின்னர் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மரதார பாராட்டியவர் தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுதி சீர்திருத்தம் மேற்கொண்டார். வரி வடிவம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலர் ஏறும் பெருஞ்சித்தனார். திராவிடம் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்களை டேஷ் உடையவனாக காண கிடைக்கப்படுகின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். பொறுத்துக பார்த்தீங்கன்னா பி வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு கொடுத்த விருது செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பாராட்டு பெற்றவர் முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ராமலிங்கனார். ராமலிங்கம்.